இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ராதா மோகனையாவுக்கு சொந்தமா இருக்க எப்பவும் அவருக்கு தான் சொந்தமா இருப்பேன். என்னைக்குமே நான் உங்களுக்கு சொந்தமா இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது எல்லாமே உங்களோட சுயநலத்துக்காக தான் செஞ்சீங்க. சுயநலம் ரொம்ப சின்ன வார்த்தை. நீ என்ன புரிஞ்சுக்கல ராதிகா. நான் யாருன்னு உனக்கு தெரியல. உன்னை அடையறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும் உனக்கு ஐடியாவே இல்ல. லிஸ்ட் பெருசு. சொல்லட்டுமா? உனக்காக மேல அவன் துடிச்சிட்டு இருக்கான்ல. சரி, உனக்கு சொல்றேன் வா. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வேற யாரும் வரவே கூடாது. முக்கியமா குழந்தைங்க. நீ பெத்த அந்த மானஸ் இருக்கான்ல, முதல்ல மிகப்பெரிய தப்பு பண்ணதே அவன் தான். ஏன்னா உனக்கு எனக்கு நடுவில் அவன் தான் முதல்ல வந்தான். சோ உன்னோட மொத்த அன்பும் மொத்த அட்டென்ஷனும் மொத்தமா அவங்கிட்ட போயிடுச்சு. எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆம்பளை அட்டென்ஷனுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். சோ நான் என்ன பண்ண, முதல் வேலையா அவனை தூக்கணும்னு நினைச்சேன். அதனால அவனை ஸ்கூல்ல வச்சு கிட்னாப் பண்ண. கொல்றதுக்கு ஃபுல் ப்ரூஃப் பிளான் பண்ண யாருக்குமே இது தெரியல. உன்னோட பொண்ணு இருக்கால இந்த குஷி, அந்த டிடெக்டிவ், அவ பைனாகுலர் வச்சு பார்த்துட்டா. அவளுக்கு எவ்வளவு சந்தேகம் வந்துருச்சு. நான் அவ தப்புன்னு ஓமனால நிரூபிச்சிட்டேன்னா அதனால அந்த இடத்துல நான் தப்பிச்சிட்டேன். பாட்டியை தான் கொள்ள வேண்டியதா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா. அண்ட் அவங்க என்னோட உண்மைய இந்த மோகன் கிட்ட சொல்ல போயிட்டாங்க. அந்த மோகனுக்கு மட்டும் தெரிஞ்சா மொத்த ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சோ பாட்டி செத்ததுக்கான பழிய மோகன் மணி குஷி மணியும் போட்டேன். சோ பெர்மனண்டா அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பெர்மனண்டா நீ என்கிட்ட வந்துருவ.